Hi partner. Golden tips 3. Asserts and reasoning. Oh right. Goodwill is an intangible asset. Correct. And is recognized as an asset only when it is purchased. Correct. Purchased goodwill என்ன சொல்றோம்? குட்வில்லுக்காக பணம் பே பண்ணால் அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதையும் ஒரு 4-5 வருஷத்தில் ரைட் ஆஃப் பண்ணிடணும். செல்ஃப் ஜெனரேட்டர் குட்வில்னா நோட்டில் எழுதவே கூடாது, இம்மிடியட்டாக ரைட் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பர்ச்சேஸ்டு குட்வில் கரெக்டாக கொடுத்துறாங்க, ரெகனைஸ்ட் அண்ட் அசட். ஓகே. அடுத்தது, ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 26 இன்டான்ஜிபிள் அசட்ஸ் பிரிஸ்கிரைப்ஸ். இன்டான்ஜிபிள் அசட்ஸ்னா குட்வில், பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இது பொருந்தும். prescribes to recognize goodwill as an asset only when consideration has been paid for it. Correct. அப்போ கன்சிடரேஷன் பே பண்ணியிருக்கணும், பணம் கொடுத்தா that is purchased goodwill. அப்போ நோட்டில் எழுதலாம். அப்போ அசட்ஸன் கரெக்டு, அதுக்குரிய மீனிங் தான் இது. அப்போ ரெண்டுமே கரெக்டு. ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் பி, assets and A and assets and R are correct and reason is the correct explanation. Okay boys.